2009ஆம் ஆண்டு இதே விருதுநகர் தேர்தல் களத்தில் நான் தோற்றபோது, கண்மணிகள் கவலைப்பட்ட போது, சஞ்சலம் நம்மை வளைத்த போது, நமக்கென்று ஒரு ஊடக தொலைக்காட்சி இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய போது, நான் இருக்கிறேன், எதை எதிர்பாராமல் வருகிறேன், உங்கள் இயக்கத்துக்கு தோள் கொடுக்க வருகிறேன், துணை நிற்கிறேன். என்னோடு வராதீர்கள், துன்பங்களே சூழ்ந்திருக்கக்கூடிய என்னோடு வராதீர்கள், எங்களால் உங்களுக்கு பெரிய விதத்திலே எந்த விதமான பயனும் இருக்காது என்று சொன்ன போதும் கூட, இந்த தமிழ் நாட்டுக்காக, தமிழக உரிமைக்காக, இன விடியலுக்காக நேர்மையோடும் உண்மையோடும் உழைக்கின்ற மறுமலர்ச்சி திமுக கழகத்துக்கு நான் ஊடகமாகிறேன், என் தொலைக்காட்சி இயக்கத்திற்கு ஊடகமாகட்டும் என்று தேடி வந்து நமக்கு உதவினாரே. இன்று காலை முதல் கோடிக்கணக்கான தமிழர்கள் சின்ன திரையிலே இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே. ஓங்கிடும் மலையென நம்முடைய மனங்களில் நம்பிக்கையை விதைத்தாரே. இமயம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர், கழகத்தினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர், சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த மாநாட்டினுடைய தலைவர், என்னுடைய ஆருயிர் சகோதரர் இமயம் ஜெபராஜ் அவர்களே, கருங்கல் சுவரும் காவல் கூடமாகுமோ, இரும்பு கம்பியும் மனதை உடைக்குமோ, நேர்மை மனத்தன் உறுதியாளன் அவனுக்கு சிறைச்சாலையும் தவச்சாலை தாமே என்று அண்ணா எழுதிய பாட்டு வரிகளுக்கொப்ப நாங்கள் நேற்றும் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்தோம், இன்றும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம், நாளையும் ஆதரிப்போம் என்று சொல்லி காராகிரகத்திலே தவ வாழ்வை மேற்கொண்டாரே. கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், இந்த மாநாட்டின் திறப்பாளர், சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் புலவர் செவந்தியப்பன் அவர்களே, பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறைக்கு மருதுபாண்டியர்கள் தோள் கொடுத்து உதவியதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆண்டுகள் பலவாக பாடுபட்டு உழைத்து 93இல் நான் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நாள் முதல் இந்த 20 ஆண்டு காலமும் கண்ணுக்கு இமையாக கழகத்தை இந்த மாவட்டத்திலே கட்டி காத்து நடத்தி, என் எண்ணத்தை செயல்படுத்தி, நான் நினைத்ததை நினைத்த விதத்திலே ஆற்றுப்படுத்தி, அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு 2 மாத காலமாக இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக அல்லும் பகலும் அனவரதமும் அயராத உழைப்பினை தந்து இந்த இயக்கத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றாரே மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர், விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் ஆர்எம்எஸ் அவர்களே, கழக கொடி உயர்த்திய ஆர் உயிர் தம்பி சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே, அண்ணா சுடர் ஏற்றிய ஆர் உயிர் தம்பி டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, கழகத்தினுடைய அவைத் தலைவர் ஆர் உயிர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே, எனது ஆர் உயிர் சகோதரர்களான பொருளாளர் டாக்டர் மாசிலாமணி, துணை பொதுச் செயலாளர்கள் நாசரேத்து துரை அவர்களே, மல்லை சத்யா அவர்களே, துரை பாலகிருஷ்ணன் அவர்களே, ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரோடு மாவட்ட செயலாளர் தியாக வேங்கை ஆர் உயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே, அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் அண்ணன் மலர் மன்னன் அவர்களே, அரசியல் ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் என் ஆருயிர் தம்பி ஈழ வாழேந்தி செந்திலதிபன் அவர்களே, இந்த இயக்கத்தை பாதுகாத்து வருகின்ற எனது ஆருயிர் மாவட்ட செயலாளர்களே, நன்றி உரையாற்றிய தம்பி ரவீந்திரன் அவர்களே, பசிக்கு உணவு தந்த சகோதரர் திருப்பூர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, இங்கே ஒரு மாநாடு உங்கள் நிலத்தில் அனுமதி வேண்டும்
என்று அணுகிய மாத்திரத்தில் எந்த இடத்திலே கையெழுத்து போட வேண்டும் என்று இந்த இடம், இதுக்கு எதிரே உள்ள இடம், முதலிலே நாம் தேர்ந்தெடுத்த இடம், அதிலே இருக்கக்கூடிய 35க்கு மேற்பட்ட நில உரிமையாளர்கள் கையெழுத்து போட்டு தந்து மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொன்ன எங்கள் நன்றிக்குரிய பெருமக்களே, நான் நின்று பேசுகிற இடத்தை மாநாட்டுக்கு வழங்கிய பயில்வான் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி தேவர் அவர்களே, ஜெயஜோதி நூற்பாலையினுடைய நிறுவனர் சகோதரர் கண்ணன் உள்ளிட்ட நிலங்களை வழங்கிய பெருமக்களே, அரசியல் ஆலோசனை குழு, ஆய்வு மையம், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே, கண்காட்சிகளை திறந்து வைத்த சிறப்புக்குரியவர்களே, காணப்போவது பொன்னுலகம், இனி நாம் அடையப் போவது வெற்றிகளே என்று இயக்கத்துக்கு புதுரத்தம் பாய்ச்சுகின்ற இணையதளத்தினுடைய நண்பர்களே, செவ்விய தலைப்புகளில் கூர்மையாக சிந்தனைகளை செதுக்கிக் கொண்டு வந்தவர்களாக கேட்ப மொழிந்தார்களே, கேளாரும் வேட்ப மொழிந்தார்களே, அத்தகைய சொற்பொழிவாளர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர செயலாளர்களே, இந்த விருதுநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளே, அணிகளின் அமைப்பாளர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, என் ஊனில் உதிரத்தில் உணர்வணுக்களிலே கலந்திருக்கக்கூடிய கழகத்தின் கண்பணிகளே, கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாறு இமை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டம் எங்கே, அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீறு கொண்ட வேங்கைகள் கூட்டம் என்று பல்லாயிரக்கணக்கான மேடைகளிலே நான் முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற வாலிப பட்டாளமே வணக்கம். இந்த உலகம் இனிமையானது, காணும் வானம் இனிமை உடைத்து, அதில் காணும் சூரியன் நன்று, சந்திரன் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனியன, காற்று இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, காடு இனிது, கடல் இனிது, மலை இனிது, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, நீர்வாழ்வன இனியன, பறவைகள் இனியன, விலங்குகள் இனியன, ஊர்வன இனியன, மனிதர்கள் அனைவரையும் விட இனியர். ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம். இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது என்ற பாரதியனுடைய வாசகப்படி போராட்டங்கள் இனிதுதான். மரணமே இனிது என்றான். லட்சியத்துக்காக மரணிப்பவனுக்கு சாவு கிடையாது, அதனால் தான் சாவு இனிது என்றான். போராட்டங்களை எதிர்கொள்வது இனிது. 20 ஆண்டு காலமாக முட்களில் நாம் நடந்து வந்ததும் இனிது, கூறிய கற்களை கடந்ததும் இனிது. அதனுடைய விளைவாகத்தான் கட்சிகளின் போர்வைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கொள்கை புரட்டர்களின் பித்தலாட்டத்தால், ஊழல் மலையென குவித்து வைத்திருக்கின்ற கொள்ளை பணத்தால், நம்ப வைத்து கடைசி நேரத்திலே கழுத்தறுத்த நயவஞ்சகத்தால், நாம் சந்தித்த சரிவுகள், நாம் மேற்கொண்ட இன்னல்கள்,
அனைத்துமே இனிதானவேதான். நாம் புடம்போடப்பட்டிருக்கிறோம், நெருப்பிலே வார்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், கூரிய வாளின் முனையாகி இருக்கிறோம். இனி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழி தீயின் உற்பாதமே வந்தாலும் எதிர்கொண்டு மோதி தாக்கி நொறுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. அடையாளம் தான் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம். இது எப்படி சாத்தியமாயிற்று? எதனால் சாத்தியமாயிற்று? யாரால் சாத்தியமாயிற்று? என் கண்மணிகளே, தொண்டர்களே, உங்களால் சாத்தியமாயிற்று. உமையவளின் சுண்டு விரல் மோதிரம் உமையோ, புறப்படுங்கள், போர் மூண்டு விட்டது, யுத்தம் வந்துவிட்டது, புறப்படுங்கள், அணிவகுத்து புறப்படுங்கள். கண்ணின் மணிகளே, பக்தர்களே, இரண்டு பக்கத்திலும் பக்கவாட்டிலே சென்று தாக்குங்கள். ஞானம் படைத்த யோகிகளே, நீங்கள் அணிவகுப்பை முன்னின்று நடத்துங்கள். தியாக உள்ளம் கொண்ட சித்தர்களே, பின்படையாக பின்பக்கத்திலே வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். துன்பப்படைகள் அல்லல் படை வரும், ஆனால் அனைத்தும் நொறுங்கும். நம்மை தாக்க வருகிற துன்பங்கள் இன்னல்கள் அனைத்தும் நொறுங்கும். தேவாதி தேவர்களும் வழிபடுகின்ற வணங்குகின்ற அண்டர் நாட்டை ஆள்வோம் நாம். அண்டர் நாடு ஆள்வோம் நாம். அல்லல் படை வாராமே. நமக்காகவே சொல்லி இருக்கிறார். திருப்படை எழுச்சி விருதுநகரிலே மறுமலர்ச்சி திமுகவின் மாநாடுதான் திருப்படை எழுச்சி. யுத்தம் மூண்டு விட்டது, படையெடுத்து செல்லுங்கள். எந்த பகை வந்தாலும் அவை நொறுங்கும் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள். கதவை தட்டுகிறது நாடாளுமன்ற தேர்தல். (2014) நாடாளுமன்ற தேர்தல். இலக்கை சரியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த களம் நாடாளுமன்ற தேர்தல், இந்திய அரசை தீர்மானிக்கின்ற தேர்தல். இந்த களத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுமா, அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்த முடிவை போல தேர்தல் களத்திலே விலகி நிற்குமா? இந்த கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் தலைமை நிர்வாகிகளும் இயக்கத்தின் இதயமான நிர்வாக குழு உறுப்பினர்களும் இயக்கத்தின் ஜீவ துடிப்பான லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருக்கிற இடத்தில் நான் பிரகடனம் செய்கிறேன். இந்த தடவை தேர்தலில் விலகி நிற்க மாட்டோம். தேர்தல் களத்துக்கு செல்வோம். அடுத்த கேள்விக்கு விடையை எழுதுவதற்கு பத்திரிகையாளர்கள் பேனாவை கூர்தீட்டிக் கொண்டிருக்கிறார். பல நாட்களாக என்னிடம் கேட்கிறார்கள், யாரோடு கூட்டு என்று கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏதாவது வாய்ப்பு வருமா? லட்சக்கணக்கான தொண்டர்களின் செந்நீரில் கண்ணீரில் தியாகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை கட்டி காத்து வந்தார்களே, அந்த இயக்கத்தின் கொள்கைகளெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு ஏளனத்துக்கும் பரிகாசத்துக்கும் காலத்தின் சாபத்துக்கும் ஆளாகி இருக்கிற நிலைமைக்கு அதனுடைய தலைமை கலைஞர் அவர்கள் ஆக்கிவிட்டதற்கு பிறகு அவர் சித்து வேலைக்காரர். அவருடைய அரசியல் அலமாரியிலே பல பலகைகள் இருக்கும், பல விளம்பர போர்டுகள் இருக்கும், பல விளம்பர பலகைகள் இருக்கும். எது எந்த நேரத்துக்கு தேவையோ அதை அவசரமாக எடுத்து மாட்டுவார். பாம்புக்கு தலையை காட்டுவார், மீனுக்கு வாலை காட்டுவார். முயலோடு ஓடுவார், விரட்டுகின்ற வேட்டையோடும் சேர்ந்தே விரட்டுவார். ரன்னிங் வித் த ஹார், ஹண்டிங் வித் த ஹவுண்ட்.
விவரிப்பதென்றால், வரிசைப்படுத்துவதென்றால் அதில் எந்த பலகையை எந்த நேரத்தில் எடுத்து மாட்டுவார் என்று இவரும் கண்டுபிடிக்க முடியாது. ஈழ எதிர்ப்பு பலகை, ஈழத்தின் ஆதரவு பலகை, சிங்கள ஆதரவு பலகை, இந்திய எதிர்ப்பு பலகை, சுயமரியாதை பலகை, பல பலகைகள் அவருடைய அரசியல் அலமாரியிலே இருக்கின்றன. இந்த சிந்தனை கூட கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலே இருந்து வடவேங்கட மலையடிவாரை வரையில் இருக்கக்கூடிய எந்த தொண்டனுக்கும், இந்த இயக்கத்தை கடல் கடந்த நாடுகளில் நேசிக்கக்கூடிய எந்த சகோதரருடைய உள்ளத்திலும் கூட இந்த எண்ணம் கூட அரும்பாது. ஒருவேளை பெரும்பலிக்கு காங்கிரஸ் ஆளாகி இருக்கிறது, தமிழ் இன படுகொலைக்கு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறது, காங்கிரஸை தமிழகத்து மக்கள் கைகழுவி விடக்கூடும், இதில் நாமும் அடிபட்டு போய்விடக் கூடாது என்று கருதி அந்த எண்ணத்தில் திடீரென்று இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் யூகமான வார்த்தைகள் தான். அப்படி ஒரு நிலை எடுத்து திடீரென்று டெசோ கொடியை தூக்கியதை போல ஏதாவது அவர் ஒரு வலை விரிப்பதற்கு முயற்சிப்பாரானால் அவர் ஒன்று முயற்சிக்கிறார் என்று நான் ஒன்றும் சொல்லவில்லை. சொற்களை மிக ஆழமாக யோசித்துத்தான் நான் பயன்படுத்துகிறேன். அதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவர் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் அண்ணாவின் கொள்கைகளை காவு கொடுத்து, இனத்தை காவு கொடுத்த கலைஞர் தலைமை தாங்கக்கூடிய அந்த இடத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்று கேட்பார்களே முத்துக்குமார்கள், தமிழர்களின் ரத்தம் தோய்ந்த கரங்களோடு சிங்களவன் அவனுக்கு உதவிய காங்கிரஸ் அந்த படுகொலைக்கு எள்ளளவும்